அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவரால் ராஜயோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் சூரியனும் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த அடுத்த 7 நாட்கள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்க. 3க்குரிய செவ்வாய் தைரியஸ்தானத்தில் அதிபதியாகி ராசியில் அமர்ந்திருப்பதால் எதையும் துணிவோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். இருவருமே அந்த இடம் சிறப்பு என்பதால நீங்கள் நினைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அதே போல் நினைத்தது நன்றாகவே இருக்குங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு, அரசாங்க ஊதியம் பெறுபவர்களுக்கும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு முதலியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 6ல் சனி ராகு இணைந்து உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. தேவையில்லாத அதிகப்படியான விஷயங்கள், எதிர்மறை கருத்துக்கள் கூற வேண்டாங்க. வார்த்தைகள்ல கவனம் தேவை. 12ல் கேது இருப்பதால் தூங்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தூக்கத்தை கெடுக்குங்க. கெட்ட கனவுகள் வரலாம். 10ல் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாங்க. அப்படியே புதிய முயற்சிகள் சம்பந்தமான எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தால் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். இதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் பல பணிகள் அரைகுறையாக பாதையில் நிற்கலாம். திடீர் செலவுகளால் சேமிப்பு கரையும். மருத்துவ செலவுகளும் மனக்கலக்கம் தரும் தகவல்களும் வரலாங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் குருவோடு இணைந்திருப்பதாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் விரயத்திற்கு ஏற்ற வரவு வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் தற்போது இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் தனாதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்கு. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். குரு சுக்கிர சேர்க்கையின் காரணமாக எதிர்பாராத சில இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பயணங்களாலும் பலன் கிடைக்க இருக்கு. குறிப்பாக வாழ்க்கை துறை அல்லது பிள்ளைகளின் வேலைக்காக எடுத்த முயற்சிகள் பலன் தருங்க. குடும்பத்தில் 1க்கும் மேற்பட்டவர்களின் வருமானத்தால் மகிழ்ச்சி உண்டாக இருக்கு. ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் நேரம் என்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் தனித்து சஞ்சரிக்கிறார். அதாவது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அஷ்டமாதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டி வருங்க. அது மாதிரி சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை
உருவாக இருக்கு. இதனால் கூடுமான வரைக்கும் கன்னிராசினியர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் பார்த்து கொள்ளுங்க. சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் பார்த்து கொள்ளுங்க. அதே போல சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். பாக பிரிவினை சுமூகமாக முடிவடையாது. அதே போல் பணிபுரியும் இடத்தில் உயரதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்குங்க. அதே போல் தொழிலில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதனாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார மேம்பாடு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நாடி வரக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வெளிநாடு செல்வது சம்பந்தமான முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். அந்த வகை எதிர்பாராத நற்பலன்கள் கிடைக்க இருக்கு. மொத்தத்தில் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்பு மாற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இக்காலகட்டத்தில் ஒரு இனிய காலமாகவே கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமும் செவ்வாய் மீது சனி பகவானுடைய பார்வை பதிகிறது. அதாவது செவ்வாய் சனியை பார்க்க இடுகிறார். அதோடு இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி என்பதால் மன வருத்தம் தரும் தகவல்கள் வந்து சேரலாங்க. அதனால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். உத்தியோகத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அதே போல கன்னிராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு அக்கறை கூட இருக்கு. அதே போல் பெண்மணிகளுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். பெண்மணிகளுக்கு வேலை கிடைக்க வருமானம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன், சனி, ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் சாதகமாக இலங்க. வரவுக்கேற்ற செலவு ஏற்படுவதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்ல. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. திருமண முயற்சிகள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரனமையும். கணவன் மனைவியே கருத்து ஏற்பாடு ஏற்படக்கூடும். கூடுமான வரையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் குடும்பத்தில் நலனுக்கு உகந்தது. வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்கள், பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலை எடுத்து காட்டுதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதால் அவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்படவிருப்பது எடுத்துக்காட்டுது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், நீங்கள் எதிர்பார்க்கும் இடத்திற்கு இடமாற்றம் என பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வர்த்தக துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறாங்க. தொழிலில் சிறந்த தொழில் அபிவிருத்தியும் வர்த்தகங்களுக்கு லாபத்தையும் இவை குறிக்குதுங்க. அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்து புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குங்க. வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அதே போல
கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால நல்ல வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமின்றி உங்கள் தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயரும், மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்கு. தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டிற்கு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள இவை உதவிகரமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. கட்சி தொண்டர்களின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள். தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்று நீங்கள் ஏற்க நேரிடும். கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்று திகழ இருக்கீங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் விவசாய துறையினர் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. வயலை பார்த்தாலே பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை உற்சாகத்தையும் தருங்க. தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு கிடைக்குங்க. கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடைய இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் இருக்குதுங்க. பழைய கடன்கள் அடைபட்டு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பாக்கிய ஜீவன லாபஸ்தானத்தில் சுபபலம் பெற்று திகழ்வதால் மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரமை இருக்கு. அதே போல் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சிக்கனமாக செலவு செய்து எதிர்காலத்திற்கென்று சிறிதளவு சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. வருகிறதே என்று வாரி இறைத்து விட வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவைப்படும் என்பதை மனதில் வைத்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் இருப்பதால் கவனமாக இருங்க. தேவையில்லாத அதிகப்படியான விஷயங்கள் எதிர்மறை கருத்துக்களை கூற வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் உங்கள் இல்லம் தேடி வரும் சுமங்கலி ஒருவருக்கு உங்களால் இயன்றளவு உதவி செய்யுங்க. அப்படி செய்யும் போது நீங்கள் உங்களுக்கு எதிர்பாராத ராஜயோகம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த அனைத்து காரியங்களும் துரிதமாக நடைபெற்று வெற்றி தருங்க. அதே போல் லாபம் நல்லபடியாக இருக்கும். வருமானம் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் அருகாமையுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களால் இயன்றளவு யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.